ஃபர்ஸ்ட்ல நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் இஷ்யூவில் அதாவது நெசட் அப்படின்வாங்க. செனட் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நெசட் அப்படின்வாங்க இஸ்ரேலோட நாடாளுமன்றத்தில். இதோடைய கடைசி நாள் கூட்டம் நடைபெற்றது. ஏன்னா நேற்று நேற்று முன்தினம் அசிங்கப்பட்டாண்ட ஆட்டோக்காரன் ஒரு டயலாக் வரும் ஒரு படத்தில். அந்த மாதிரி நெதன்யாவை கழுவி கழுவி ஊற்றி அவமானப்படுத்தி வெளியே போ, கேவலம், ஷேம் ஷேம் ஷேம், யூ ஆர் எ ஷேம், இந்த தேசத்தோட அவமானம் நீ, நீ ஒரு அவமான சின்னம் அப்படின்னு சொல்லி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ அசிங்கப்படுத்தி விட்டாங்க எல்லா. அதாவது ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தோட 50 வருடங்களில் 4 வருடம் முழுமையாக அந்த நாடாளுமன்றம் 4 வருஷம். நம்மளாம் 5 வருஷம் ஆட்சி பண்ணுறோம் இல்லையா? அங்கே வந்து 4 வருஷம், அமெரிக்காவிலே 4 வருஷம். ஸோ அந்த மாதிரி இந்த 4 வருடத்தை இந்த 50 ஆண்டுகளில் முழுசாக நிறைவு செய்தது இந்த ஆட்சி தான். யார்? நெதன்யாகு தான். அப்படின்றப்ப சரி, ஒரு அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் இந்த தேசத்திற்காக வேலை பார்த்துருக்கான்னு நினச்சா எதிர்க்கட்சி எம்பிகள்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க, ஆளுங்கட்சி எம்பிகள்லாம் பாராட்டுவாங்க இல்லையா? 4 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்காருன்னு. ஆனால் அசிங்கப்படுத்தி உள்ள நுழைய இப்படி ஒரு அவமானத்தை இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் எந்த பிரதமரும் சந்தித்தது இல்லை. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். கழுவி ஊற்றிட்டாங்க அசிங்கமாக. அதாவது எப்படி இந்த மூஞ்சியெல்லாம் வச்சு நீ எல்லாம் எப்படியா உயிரோடு இருக்க அப்படின்ற அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. உனக்கெல்லாம் இது தேவையா அப்படின்ற மாதிரி. அதாவது என்னென்னா, இந்த 4 ஆண்டுகள் சரித்திர சாதனையாக சொல்கிறாங்க. 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரே ஒருத்தர் பிரதமராக இருந்தாருன்னா அது காரணம் என்னென்னா, போரை தூண்டி விட்டு போரை நின்று போச்சுன்னா அதை அடுத்த நிமிஷம் தூக்கி எரிஞ்சிருவாங்க, ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஊழல் வழக்கு இருக்குது. ஸோ அதற்கான பிரதிபலன் தான் இந்த அவமானம். ஸோ இந்த அவமானத்தை முதல்ல பார்த்துருங்க. இது வந்து உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் முழுவதுமே நெதன்யாவுக்கு ஆதரிக்கிறாங்களா? ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்களா? போரை ஆதரிக்கிறார்களா? ஈரான் மீது, குழந்தைகள் மீது குண்டு வீசியதை ஆதரிக்கிறார்களா? அப்படின்னா இல்லை. 75% மக்கள் இஸ்ரேல் மக்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை விரும்பவில்லை, கெஞ்சுறாங்க. முதல்ல இந்த வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நான் போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க. கழுவி அதாவது ஒரு மெஜாரிட்டியாக ஒரு பெரிய கட்சிகள் அப்படின்னா ஒரு 7 கட்சி இருக்குது. ஏன்னா லிக்விட் பார்ட்டின்றது தான் லீடிங் பார்ட்டி. அதுதான் நெதன்யாவோட கட்சி. இப்போ நம்ம ஊரில் பிஜேபி மாதிரின்னு வச்சுங்க, இல்லை காங்கிரஸ் மாதிரின்னு வச்சுங்க. அதற்கு கிட்டத்தட்ட இணையாக ஒரு 2-3 கட்சிகள் இருக்குது. ஏன்னா இப்போது கடந்த தேர்தலில் 120 இடங்களில் 30 இடங்கள் இந்த லிக்விட் பார்ட்டி ஜெயிச்சுது. அதற்கப்புறம் வேறு சில கட்சிகள், இவர்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒரு 24 இடங்களே ஒரு கட்சி வெற்றி பெற்றது. 13 இடமோ 14 இடமோ ஒரு கட்சி வெற்றி பெற்றது. அப்புறம் 7 இடத்துல 5லேருந்து 7 இடத்துல ஒரு கட்சி வெற்றி பெற்றது. இப்படி இவர்கள்லாம் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சாங்க. இப்படி கூட்டணியில் இருந்தவர்கள், எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து அந்த 30 பேரை தவிர 120 பேரில் 30 பேர் போச்சு அப்படின்னா 80 எம்பிக்களும் காரி துப்பாத குறை. இந்த 30 எம்பியும் உட்பட இவங்க காரி துப்பால், அவ்வளோதான். காரி துப்பாத கூட அசிங்கப்படுத்தி இந்த நாட்டை அவமானப்படுத்திட்ட, கேவலப்படுத்திட்ட, நீ ஒரு அசிங்கம், நீ ஒரு அவமான சின்னம் இஸ்ரேலுக்குன்னு சொல்லி நெதன்யாவை விட்டு கிளிகளும் கிழிச்சு விட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது செப்டம்பர் மாதம். ஸோ இப்போ நெதன்யாவோட திட்டம் என்ன அப்படின்னா, இதை பற்றி ஜேடி வேன்ஸு கிளின்னு கிழிச்சிருக்காப்புல. அதாவது அமெரிக்க துணை அதிபர் நேற்று நம்ம ஏற்கனவே முந்தா நாள் தான் அதை பற்றி போட்டோம். ஜேடி வேன்ஸ் ஏன் சண்டை இழுத்து விடுற, நான் ட்ரம்ப்புக்கு குறி வைக்கிறாங்க, நீ ஏன் சொல்கிற? முழுக்க இந்த சண்டை அமெரிக்கா ஈரானை தாக்குவதற்கு முக்கிய காரணமே இஸ்ரேல் தான், அதுவும் குறிப்பாக நெதன்யாகு தான் அப்படின்னு சொல்லி ஜேடி வேன்ஸ் சொல்லியிருந்தாப்புல. ஏற்கனவே நம்ம நேற்று தான் போட்டோம். இப்போ
கழுவி ஊற்றிருக்காப்புல ஜேடி வான்ஸு. இது வந்து நான் எங்கள் அதிபருக்கு கொலை மிரட்டல் வந்து அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த போருக்கு முக்கியமாக எங்களை தூண்டி விட்டதே நீ தான் அப்படின்ற மாதிரியே ஓப்பனாக ஜேடி வேன் சொல்லியிருக்காப்புல. அதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ இது இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலெக்ஷன் அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்போ நாடாளுமன்றம் கலைந்து விட்டது. ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட் வந்து எனக்கு காலாவதி ஆயிடுச்சு. நேற்று தான் இறுதி கூட்டத்தில் தான் இந்த அவமானம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்பயும் அதிகாரம் யார் கையில் இருக்க போகுது அப்படின்னா, நெதன்யாகு கையில் தான் இருக்க போகுது. நெதன்யாகு கையில் இருந்தாலும் போரை நடத்துவதற்கோ இல்லை தீவிர நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கோ நெதன்யாகுக்கு இந்த நெசட் என்கிற செனட் வந்து நிச்சயமாக அங்கீகாரம் கொடுக்காது. அப்படி கொடுக்கலைன்னா கூட போரை நடத்தினா யார் என்ன பண்ண முடியும்? அமெரிக்கா வச்சு தாக்குதல் நடத்தினா என்ன பண்ண முடியும்? அமெரிக்கா வச்சு தாக்குதல் நடத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இடையில ஒரு 2 ராக்கெட் இந்த பக்கம் விட்டான்னு வைங்க, நம்ம பாதுகாப்பு அப்படின்னு விட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக ஈரான் தாக்க போகிறான். உடனே இந்த தேர்தலை தள்ளி வைத்து ஒத்தி வைத்து விட்டு நம்ம வந்து பெரிய அளவில் மீண்டும் வந்து கைப்பற்றி விட்டலாம் அப்படின்னா, ஆனால் அந்த மக்கள் காரி துப்பாத குறை. ஏன்னா இவ்வளோ பெரிய துன்பத்தை, துயரத்தை எந்த காலத்திலும் இஸ்ரேல் மக்கள் அனுபவித்ததே இல்லை. அவர்களுக்கு இந்த 4 ஆண்டுகளாக தூக்கமே இல்லை. முதல் ஒரு 8 மாதத்தை தவிர அவர்களுக்கு தூக்கமே கிடையாது. ஏன்னா ராத்திரி பூரா சைரன் சவுண்டு. இவன் தாக்குதல் நடத்தினா அவர்கள் பதிலடி நடத்துவாங்கல்ல. அப்போ சைரன் ஒன்றும் குண்டு விழுதோ இல்லையே, சைரன் சத்தத்திலே பாதி பேர் மெண்டல் ஆகிட்டான். பாதி பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு இந்த நாட்டை விட்டே ஓடிட்டாங்க. டூயல் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 20 30 லட்சம் பேர் வந்து இஸ்ரேலை விட்டு இந்த இப்போ 3 வருடத்தில் குடிபெயர்ந்து வெளியே போயிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், ரூரலில் இருக்கக்கூடியவங்க, அதை வாழ்வாதாரம் அங்கே இருக்கிறவர்கள் மட்டும்தான் இஸ்ரேலில் இருக்காங்க. இஸ்ரேல் முற்றிலும் வெளியில் தகவலே வரலைன்னா கூட இஸ்ரேல் 70% அழிந்து விட்டது. ஸோ நெதன்யாகுவை தூக்கி எறிந்தால் மட்டுமே நாம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு யார் வந்துட்டாங்க அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் வந்துட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் இவர்கள் சொல்லக்கூடிய பொய்யை பூரா நம்புறதுக்கு அவ்வளோ முட்டாள் கிடையாது. இஸ்ரேல் மக்கள் மாதிரி அறிவாளிகளை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீ எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவ ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சுருக்கு, நம்மளை தாக்கிடுவான். அவன் உன்னை தாக்குனானா? உன் மீது தாக்குதல் நடத்தினானா? அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் இப்போது நெதன்யாகுவை நோக்கி. எனவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நெதன்யாகு அதாவது நம் கண் முன்னாடியே நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறோம். நிச்சயமாக நெதன்யாகு செய்த பாவங்களுக்கு, நெதன்யாகு செய்த தேவையற்ற போர்களுக்கும் 58 60,000 பேரை குழந்தைகளையும் பெண்களையும் கொன்று குவித்து மருத்துவமனையில் கதற குண்டு போட்டதற்கும் நிச்சயமாக இன்னும் ஒரு 2 வருடங்களில் நெதன்யாகு அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்றத நம்ம கண்ணால் பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ எனவே வந்து என்னென்னா, நெதன்யாகுவை அசிங்கப்படுத்தி இந்த 4 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த நெதன்யாகுவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெளியே துரத்தி விடுவதற்கு எல்லா வேலையும் நாடாளுமன்றத்திலே செஞ்சிட்டாங்க. இனி தேர்தல் நேரத்திலையும் செய்து ஒட்டுமொத்தமாக நெதன்யாகு சிறைக்கு போவது உறுதி அப்படின்ற மாதிரியான சூழல் இருக்குது. அதுக்கிடையில் அந்த பைத்தியக்காரன் ஏதாவது போருக்கு தாக்குதல் நடத்தினாலும் ஈரான் வந்து அதை புரிந்து கொண்டு சமாளித்து போகும். இருந்தாலும் ஒரு அளவு லிமிட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா இது வேறு ரூபம் எடுப்பதற்கும் சர்வதேச அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் 1 மாதத்துக்கு நமக்கு சனியன் தான். ஜூலை முடியணும், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் அங்கே தேர்தல் நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா அதோட நெதன்யாகு கதை முடிந்து விட்டுருச்சு அப்படின்னா போர்லேருந்து அடுத்து வரக்கூடிய பிரதமர்கள் இந்த மாதிரி கேடுகட்ட யாரும் இருக்க மாட்டார்கள் இஸ்ரேலில் அப்படின்னு நம்பலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.